பவுலுடைய வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சு, பாடு வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, உபத்திரவம் வந்துச்சு. ஆனா எல்லாவற்றின் மத்தியிலையும் அவர் எப்படிதான் வாழ்ந்தாரு? குற்றமற்ற மனசாட்சி உடையவராக வாழ்ந்தாரு. தீமையின் மேல ஒரு வெறுப்பு இருக்கணும். பாவத்தின் மேல வெறுப்பு இருந்தாதான் நம்ம பாவம் செய்யாம வாழ முடியும். ஆண்டவரை விட்டு பிரிக்கிற எல்லாமே அக்கிரமம் தான். இன்னும் நான் பரிசுத்தமாகல, அப்படி இன்னும் நான் கொஞ்சம் பரிசுத்தமாகணும். அப்ப என்னைக்குதான் பரிசுத்தமாக முடியும்? கனின்னா என்னது? நல்ல சுபாவங்களை வெளிப்படுத்தணும். அன்ப இதுலயுமே யார்கிட்ட சொன்னாலே தீர்வே இல்லை. எடுத்து வாசிங்க. ஆண்டவர் இருதயத்துல பேசுவார், அந்த கவலையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார். அப்போ தேவனுடைய நீதி, அந்த நீதியை நிறைவேற்றுவது யாருக்கு பிரியம்? அது இயேசுவா இருந்தாலும் அந்த நீதியை நிறைவேற்றினார். அவர் வந்த நோக்கத்தை அழகா நிறைவேற்றினார். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக 1 தீமோத்தேயு 1:5 எல்லாரும் கொஞ்சம் எடுங்க. எல்லாரும் எடுத்து தெய்வ சமூகத்தில் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக இருதயத்தில் நம்மளை தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெப சிந்தையோடு இருப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. 1 தீமோத்தேயு 1:5 கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இந்த வசனத்தில் பவுல் தம்முடைய தீமோத்தேயு என்கிறதான ஒரு ஊழியக்காரருக்கு சொல்லுகிறதான இந்த வசனமாக காணப்படுகிறது. இது அவருடைய சபைக்கு நமக்கு ஆண்டவர் பேசுகிற வசனமாக வார்த்தையாக இன்று நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். கற்பனையின் பொருள். கற்பனை. ஆண்டவராகிய தேவன் நமக்கு வேதாகமத்தில் நிறைய கற்பனைகளை, கட்டளைகளை எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழி, செய்யக்கூடாத காரியங்கள், எது நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும், இதனால் அதில் நமக்கு முக்கியமான தேவை நிறைய இருக்குது. ஆனால் இதில் 3 காரியங்களை நம்ம பார்க்குறோம். நமக்கு தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கு சுத்தமான இருதயம். என்ன இருதயம் வேணும்? சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி. ஆண்டவர் நமக்கு மனசாட்சி தந்திருக்கிறாரா? இந்த மனசாட்சி நல் மனசாட்சியாக இருக்கணும். விசுவாசம். விசுவாசம்னா நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொண்டது, விசுவாசத்தினால் ஏற்றுக்கொண்டோம், அவருடைய பிள்ளையாக நம்ம வாழ்கிறோம். அப்போ அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கணுமா? மாயமற்ற விசுவாசம். எல்லாரும் அதை ஒரு தடவை சொல்லுங்களேன். என்னது? சுத்தமான இருதயம். எல்லாரும் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, சுத்தமான இருதயம். சொல்லுங்க, சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். இது எல்லாமே எங்க தான் இருக்குது? ஒரே இடத்த சொல்லலாம். இருதயம் எங்க இருக்குது? ஆமா, இதுதான் இருதயம். அப்ப அந்த இருதயம் நமக்கு எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். சுத்தமான இருதயம் எப்பமா எப்படி இருக்கணும்? சுத்தம். சுத்தம்னா என்னது? அது ஒரு பரிசுத்தம், தேவன் தங்கி வாசம் பண்ணுகிற ஆலயம் இந்த இருதயம். அப்புறம் நம்ம மனசாட்சி எங்க இருக்குது? மனசாட்சியும் ஆவியானவர் நமக்குள்ள ஒரு மனசாட்சியை வச்சிருக்கிறாரா? அப்ப அந்த மனசாட்சி நமக்கு சொல்லுதா? இதை செய்யாதீங்க, இதை செய் சொல்லுதா? அதுதான் என்னது? நல் மனசாட்சி. பேசுதா? எத்தனை பேரோட மனசாட்சி ஆண்டவர் பேசுறாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், மறுபடி பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு மனசாட்சி இருக்குது. என்ன மனசாட்சியா இருக்கணும்? அது நல் மனசாட்சி. வேதத்தில் பவுல் சொல்லும்போது சொல்லுவாரு, நம்ம மனசாட்சியை நம்ம குற்றவாளியா தீர்த்தா நம்ம எப்படி தேவனுடைய பார்வைக்கு தப்பித்து கொள்ள முடியும் சொல்றாரா? அப்போ நம்முடைய மனசாட்சியிலே இதை செய்யாம விட்டுட்டேன், இந்த பாவத்தை நான் பண்ணிட்டேன், இது தப்பு, இதை செய்யாம விட்டது தப்பு, மனசாட்சி சொல்லுதா? அப்படி சொல்லிச்சேன்னா நம்ம தேவன் அதை விட எவ்வளவு மகிமையானவர், எவ்வளவு வல்லமை உள்ள கர்த்தர். அப்போ நம்முடைய மனசாட்சி எப்படி இருக்கணும்? நல்ல மனசாட்சி. அடுத்து மாயமற்ற விசுவாசம். மாயமற்ற விசுவாசம் அது என்ன? விசுவாசம் தான் நம்ம பார்க்குறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நம்ம விசுவாசித்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம், அதனால தேவனுடைய பிள்ளை, அதையெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இதில் ஒரு விசுவாசம் இருக்குது. என்ன விசுவாசம்? மாயமற்ற விசுவாசம். அப்போ அந்த மாயமற்ற விசுவாசம்னா என்னது? மாயமான விசுவாசம்னா ஒரு விசுவாசம் அப்போ இருக்குது. அப்போ மாயமான விசுவாசம்னா என்னது? தேவை. இப்போ ஒருத்தவங்க பாருங்க, நீங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் பழகுறீங்க, அல்லது நம்ம சொந்தக்காரவங்க இருக்கிறோம். அப்போ ஒருத்தவங்களுடைய பழக்கங்கள் நம்மளை அவங்க யாருன்னு வெளிப்படுத்துதா? உண்மையா? நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பழகும்போது இவன் எதுக்கு பழகுறேன்டா புரிஞ்சுக்கிறீங்களா?
இல்லை உண்மையான பழக்கம் பழகும்போது என்ன தெரியுது? உண்மையா இவன் என்ன நேசிக்கிறான், உண்மையா இவன் என்ன நேசிக்கிறா, அந்த அன்பு தெரியுதா? அப்போ அந்த மாயமற்ற விசுவாசம், இதுல தான் அன்பு. அப்போ தேவன் மேல வைக்கிற அன்பு இப்படி உள்ள அன்பு தான் நம்ம வைக்கணும். எப்படிப்பட்ட அன்பு? சுத்தமான இருதயத்துல, நல்ல மனசாட்சியில, மாயம் இல்லாத என்ன செய்யணும்? அன்பு இருக்கணும். ஒரு நேரம் ஆண்டவரே நமக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா ஓடி வருவான்ப்பா, இந்த கஷ்டம் இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சா ஆளை காணோம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அது என்ன விசுவாசம்? மாயமான விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்போ இதுல பார்க்குறோம், அவர் என்ன செய்கிறாரு? பவுல் சொல்லுவார், மனுஷனுக்கும் 24 அப்போஸ்தலர் 24:16 இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். அப்போ பவுல் எதுக்காக பிரயாசப்படுறாரு? குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். பவுலுடைய வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சு, பாடு வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, உபத்திரவம் வந்துச்சு. ஆனா எல்லாவற்றின் மத்தியிலையும் அவர் எப்படிதான் வாழ்ந்தாரு? குற்றமற்ற மனசாட்சி உடையவராக வாழ்ந்தாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில அப்போ எல்லா காரியங்களிலும், உபத்திரவத்துல, பாடுல, பிரச்சனையில, அவருடைய வேதனையான சூழ்நிலை, அவருக்கு மரண தருவாய் வந்துச்சு, எல்லாவற்றிலும் அவர் எப்படி இருந்தாரு? குற்றமற்ற மனசாட்சி. அப்போ அவருடைய மனசாட்சி அவர் காத்து கொண்டார். என்ன சூழ்நிலை வந்தாலும் அவருடைய மனசாட்சி ஒருவனாலையும் தேவனை வேதனைப்படுத்தும்படியா இல்லாதபடிக்கு ஒரு குற்றமற்ற மனசாட்சி உடையவராக குற்றமற்றவராக காணப்பட்டார். அப்போ சுத்தமான இருதயத்தை அவர் காத்து கொண்டார். மத்தேயு 5:8 பார்க்கிறோம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ இருதயத்துல என்ன இருக்கணும்? சுத்தம். இருதயத்துல சுத்தம். அப்போ நம்முடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் சொல்லணும், நான் பரிசுத்தமா வாழ்றேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருக்காக வாழ்றவா, நான் கர்த்தருக்காக வாழ்றவேன், நான் கர்த்தரோடு இசைந்து வாழ்றவேன், நான் கர்த்தருடைய அன்பினால நிரப்பப்பட்டு வாழ்றேன், நான் கர்த்தருடைய பரிசுத்தத்துக்காக நான் பரிசுத்தமா வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இருதயம், ஆமீன், இருதயத்துல சுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் தெரியும் இருதயத்துல சுத்தம், அது ரொம்ப ரொம்ப. அப்போ அவங்க தான் என்ன செய்ய முடியும்? தேவனை தரிசிப்பார்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்போ தேவனை தரிசிக்கிறவர்களாக காணப்படணும், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக காணப்படணும், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை வரப்பண்ணுகிறவர்களாக நம்ம காணப்படணும். அப்போ அதுக்கு நமக்கு என்ன தேவை? சுத்தமான இருதயம் தேவை. அப்போ எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தை சுத்தமா காத்துக்கொள்ளணும். எப்படி நம்ம சுத்தமா காத்துக்கொள்றது? நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சித்திருக்கிறாரு, அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால மீட்டிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறாரு, அவருடைய சபையில கொண்டு சேர்த்திருக்கிறாரு, இவ்வளவு வேதத்தை எல்லாம் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு. இப்போ வேதத்தை வாசித்து ஜெபித்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நம்முடைய இருதயத்தை நம்ம சுத்தமா காத்து கொள்ளுகிறவர்களாக காணப்படணும். அந்த சுத்த இருதயம் தேவனை தரிசிக்கிறது. அதாவது தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய இரக்கத்தினால பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுவிக்கப்பட்ட, எப்படி இருக்கணும்? பாவத்தின் வல்லமையிலிருந்து ஒரு விடுவிக்கப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். அப்போதான் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? தேவனுக்கு மகிமையாக பிரியமாக நடந்து கொண்டு அவரை மகிமைப்படுத்தும்படியான வாழ்க்கையை வாழதான் தேவன் விரும்புகிறார். அப்போ சுத்த இருதயம் உள்ளவர்கள், வேதத்தில் நம்ம 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுவாரு, சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அடுத்து நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இப்போ தீமையின் மேல ஒரு வெறுப்பு இருக்கணும், பாவத்தின் மேல வெறுப்பு இருந்தாதான் நம்ம பாவம் செய்யாம வாழ முடியும். அப்போ அதே மாதிரி நமக்கு தீமையின் மேல ஒரு வெறுப்பு உடையவர்களாக இருக்கணும். நமக்கு தெரியும் தீமையான காரியங்கள் எது எதுன்னு தெரியும். அந்த தீமையின் மேல நம்ம தேவனை விட்டு பிரிக்கிற காரியங்களுக்கு ஒரு வெறுப்பு என்ன இருக்கணும்? ஒரு வெறுப்பு. அவைகளை நம்ம வெறுக்கிற காரியத்தை தான் செய்வோமா? இப்போ உங்களுக்கு ஒரு சாப்பாட்டில் ஒரு வெறுப்பு இருக்கு, அந்த வெறுப்பான சாப்பாடை சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டோம். அப்போ நம்ம தீமையை வெறுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எபிரேயர் 1:9 சொல்லியிருக்கு, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த இடத்துல யாரை குறித்து பார்க்குறோம்?
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரா? எப்படி வாழ்ந்தாரு? படிங்க அந்த வசனத்தை பாருங்க. என்ன செஞ்சாரு? இயேசு நீதியை தான் விரும்பினாரு, அக்கிரமத்தை வெறுத்தார். ஆமா, அப்போ நமக்கும் என்ன இருக்கணும்? நீதியே, நீதியின் மேல் பசித்தாகம். அப்பதான் நம்ம சுத்த இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ள முடியும். அக்கிரமத்தை வெறுக்கிற இருதயம் வேணும். அக்கிரமம்னா ஆண்டவரை விட்டு பிரிக்கிற எல்லாமே அக்கிரமம் தான். அப்போ கர்த்தரை விட்டு பிரிக்கிற எல்லா காரியத்திலையும் ஒரு வெறுப்பு வைக்கணும். நீதியாகிய தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய நம்மளை அர்ப்பணித்தவர்களாக அவைகளை தான் விரும்பி நம்ம செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்வாரா? அப்படிப்பட்டவர்கள் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரு. அவர் இயேசுவை சொல்லும்போது ஆனந்த தைலத்தால் அபிஷேகித்தீர். அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அபிஷேகத்துக்குள்ள நிலைத்து இருக்கணும்னா என்ன செய்யணும்? தீமையை வெறுக்கணும், நீதியான காரியங்களை நம்ம செய்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட இப்படி நீதியை நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? அவருக்கும் ஒரு நீதி இருந்துச்சு, அந்த நீதியை நிறைவேற்றினாரு. எங்க பார்க்குறோம்? மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல பார்க்குறோம். மத்தேயு 3, 13, 14, 15 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலியாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாய் இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இந்த பகுதியில பார்க்கிறோம். எல்லாரும் அந்த பகுதியை எடுத்து வாசிச்சு பாருங்க. என்ன இந்த இடத்துல யாரு? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் அந்த தேசத்தாருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்படி ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கும்போது அங்க யார் ஞானஸ்நானம் பெற வேண்டி வர்றாங்க? ஆமா, அப்பொழுது யோவானால் 13ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலியாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். அப்ப இயேசு எங்க வர்றாரு? யோர்தானுக்கு வர்றாரு. வந்து என்ன செய்யறாரு? அங்க யோவான் ஸ்நானத்தை வர்றாரு. வந்து என்ன செய்யறாரு? அவர் என்ன செய்யறாரு? யோவான் கேட்கிறாரு என்னது? அப்பொழுது யோவான் ஸ்நானகன் இயேசு கலிலியா விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அப்ப ஞானஸ்நானம் எடுக்க இயேசு வர்றாரு. இயேசுவை பார்த்த உடனே யோவான் பயப்படுறாரு. அவருக்கு தெரியுது, இவர் தான் தேவன், இவர் தான் ஆண்டவர், இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இவர் தான் உலக ரட்சகர் அப்படின்னு யோவான் என்ன செய்யறாரு? இதெல்லாம் நான் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். அப்ப என்ன செய்யறாரு? தடை செய்து அப்படின்னு பார்க்குறோம் வசனத்துல. யோவான் தடை பண்றாரு. அப்போ நான் உங்ககிட்ட இருந்து நான் ஞானஸ்தானம் பெற வேண்டும், ஆனா நீங்க என்னிடத்துல வரலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? இயேசு பிரதியுத்தரமா என்ன சொல்றாரு? இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அப்ப என்ன செய்யணும்? கர்த்தர் இயேசு கிறிஸ்து உடைய அந்த நீதி நிறைவேறுதல். நம்மளை இன்னும் ரட்சிக்கப்பட்ட, நான் இத்தனை வருஷமா சபைக்கு வரேன், நான் இன்னும் ஞானஸ்தானமே எடுக்கல அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க எல்லாரும். அப்ப ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? ஞானஸ்தானம் எடுக்காதவங்க யாருமே இல்லையா? எடுத்துட்டீங்களா? அப்போ அது என்னது? தேவனுடைய நீதி. அப்போ தேவனுடைய நீதி, அந்த நீதியை நிறைவேற்றுவது யாருக்கு பிரியம்? அது இயேசுவா இருந்தாலும் அந்த நீதியை நிறைவேற்றினார். அப்ப பாருங்க, வானம் திறக்கப்பட்டது. அப்ப கரையிருந்த உடனே அங்க என்ன நடக்குது? வானம் அவருக்கு திறக்குது. என்னது? தேவ ஆவி புறாவை போல் இறங்கி அவர் மேல் வருகிறார். வானத்திலிருந்து சத்தம் உண்டாகிறது. இவ்வளவு காரியங்கள் நடக்குது. எப்போ? இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும்போது. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்கிறது அவரோட பண்ணுற உடன்படிக்கையா இருக்கிறது. அது ஒரு நீதியாகிய உடன்படிக்கை, அது நமக்கு பரலோகத்தின் உடன்படிக்கையா இருக்கிறது. அப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? யோசிக்க கூடாது. இன்னும் கொஞ்ச நாள் போட்டு, இன்னும் எனக்கு இந்த பாவத்தை விட முடியல, இன்னும் நான் பரிசுத்தமாகல, அப்படி இன்னும் நான் கொஞ்சம் பரிசுத்தமாகணும். அப்ப என்னைக்கு தான் பரிசுத்தமாக முடியும்? கடைசி வரைக்கும். அப்போ நம்ம ஒரு நீதி, அந்த நீதியை நிறைவேற்றும் போது பரலோகத்தின் தேவன் என்ன செய்கிறாரு? நம்மோட உடன்படிக்கை பண்றாரு. உண்மையா பொய்யா? உடன்படிக்கை பண்றாரு. என்ன செய்யறாரு? அப்போ பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு, ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல மிகுந்த தூதர்கள் மத்தியில மிகுந்த ஒரு
பாடல் ஆராதனையே இருக்குமா. யாரு? ஒரு பாவி மனம் திரும்பும் போது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க அந்த நீதியின் உடன்படிக்கையாகிய ஞான ஸ்நானத்தை தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, அர்ப்பணிக்கும் போது நம்ம அதை செய்ய வேண்டியதா இருக்கிறது. அப்போ அப்புறம் பார்க்குறோம், இந்த யோவான் நிறைய செய்கிறார். அப்போ 3ஆம் அதிகாரம் 1-3 வரை வாசிங்க. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. அப்போ இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம் யோவான். யோவான் யாரு? நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோவான் ஸ்நானகன். அப்போ யோவான் ஸ்நானகன் எதுக்காக தான் வந்தார் இந்த பூமிக்கு? இயேசுவை அறிமுகப்படுத்தும்படியாக, இயேசுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக, இயேசுவுக்கு பாதையை செவ்வை பண்ணும்படியாக வந்தவர். அப்போ அது வரைக்கும் என்ன இல்லை? மனம் திரும்புதல் இல்லை, ரட்சிப்பு இல்லை, ஞானஸ்தானம் இல்லை, ஒரு உபதேசம் இல்லை. அவங்க யூதர்கள் மட்டும் என்ன செய்வாங்க? தேவனுடைய ஆலயத்துக்கு வருவாங்க. அவங்க செய்த அந்த தவறு பாவத்தின் ஏற்றபடியாக பாவ நிவாரண பலியை செலுத்துவாங்க, குற்ற நிவாரண பலியை செலுத்துவாங்க, சர்வாங்க தகன பலி செலுத்துவாங்க, பண்டிகை கொண்டாட வருவாங்க. இதுதான் அங்கே தேவ ஆலயம் அது வரைக்கும். அப்போ இப்போ புதுசா ஒரு மனுஷன் வர்றாரு. யாரு? அவர் பேர் என்ன? யோவான் ஸ்நானகன். எல்லாம் சொல்லுங்க, யோவான் ஸ்நானகன். உண்மையிலே அவர் ஒரு விசேஷமான மனிதனா இருக்கிறாரு. அப்போ அவர் என்ன செய்யறாரு? வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். அப்ப முதலாவது கேட்ட தேவனுடைய சத்தம் என்னது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அப்ப எல்லா மனிதருக்கும் என்ன தேவை? மனம் திரும்புதல் தேவை. என்ன தேவை? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. மனம் திரும்புதல் தேவை. மனம் திரும்புதல். அப்போ நம்ம அந்த சுத்த இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும்? சுத்தமான இருதயத்துக்கு முதலாவது தேவை மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்றாரு. அப்ப அந்த இவரை பார்க்குறாங்க. இவ்வளவு நாளும் இப்படி ஒருவரை அவங்க பார்த்ததே கிடையாது, இப்படி ஒரு சத்தத்தை அவங்க கேட்டதே கிடையாது. திடீரென்று அவங்க அந்த வழிபாடு முறைமைகள் 400 வருஷம் எந்த நிகழ்ச்சியும் இல்லாமல் இருண்ட காலம்னு பார்க்குறோம். அடுத்து வந்து திடீரென்று ஒரு மனிதன் வந்து இப்படி நின்று பேசுறாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாரு? அவருடைய உடைய பாருங்க, அவருடைய சாப்பாடை பாருங்க, எல்லாமே பார்க்கும்போது இவங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு வித்தியாசமா இருக்கு. இதுவரை அவங்க பார்த்துருப்பாங்களா அது தெரியல. அப்ப அந்த வித்தியாசமானவர். அப்ப அங்க என்ன நடக்குது? 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போ அங்க என்ன நடக்குது? வந்து அவர் பிரசங்கம் தான் பண்றாரு. என்ன பண்றாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அப்போ இவர் ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக வந்தவர், இயேசுவை அறிமுகப்படுத்தும்படியாக வந்தவர். அல்லேலூயா. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கையை உயர்த்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாரு? யோவான் தங்கள் அப்பொழுது எருசலேம் நகரத்தார். எல்லாம் அந்த வசனத்தை வாசிங்க. யார் யார் வர்றது பாருங்க. எருசலேம் நகரத்தார். எல்லாரும் அந்த வாசிச்சு பாருங்க, பிள்ளை எல்லாம் வாசிங்க. எருசலேம் நகரத்தார் வர்றாங்க. அப்புறம் யாரு? யூதேயா தேசத்தார். அப்ப நகரம், தேசம். அடுத்து யாரு? யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் வந்து என்ன பண்றாங்க? தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஒருத்தர் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒருத்தர் கையை பிடிச்சு பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. என்ன எப்படி எடுக்கிறாங்க? தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு. என்ன செய்யறாங்க? தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு. அப்பா பாவத்துக்காக என்ன செய்யணும்? மனம் திரும்பி அப்புறம் தான் என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்போ அந்த ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் ஒரு பாவம் உண்டா? இல்ல. பாவம் நம்மளை மேற்கொள்ளாது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ என்ன செய்யறாங்க? பாவங்களை அறிக்கையிட்டு
அப்போ என்ன செய்றாங்க? யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்படி பெற்றுட்டு இருக்கும்போது இப்ப இங்க யார் எல்லாம் வர்றது பாருங்க அடுத்த வசனத்துல. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அப்போ என்ன சொல்றாரு? வாங்க வாங்க சந்தோஷமா என்ன சொல்றாரு? விரியன் பாம்பு குட்டிகளே. திட்டு யாருக்கு? ஞானஸ்நானம் பெற வந்தவங்களுக்கம்மா மட்டுமில்ல, யாருக்கும் சேர்த்து. இங்க யாருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க? அவங்க மேல உள்ளவங்களுக்கு, அவங்களுக்கு முன்னோர்களுக்கும் சேர்த்து என்ன சொல்றாரு? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அப்ப வரும் கோபம் என்ன கோபம் சொல்லுங்க? என்ன கோபம்? எதுக்காக நம்ம ஞானஸ்நானம் பெற்றோம்? எல்லாரும் சொல்லுங்க, எதுக்காக ஞானஸ்நானம் பெற்றோம்? வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள. எதுக்காக? எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க பிள்ளைகள் சொல்லுங்க. வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள என்ன செஞ்சோம்? ஞானஸ்நானம் பெற்றோம். மனம் திரும்புதலுக்கு. எதுக்காக? வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள. என்ன கோபம் தெரியும் நமக்கு? தெரியும். தெரியுமா தெரியாதா? நித்திய நரகம். என்னது? நித்திய நரகத்துக்கு நம்ம ஒருவரும் போகக்கூடாது. அப்ப அதுக்காக தான் என்ன செய்யறோம்? மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அப்போ அவங்க பாவங்கள் அதெல்லாம் அறிக்கையிட்டு அடுத்து என்ன சொல்றாரு? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இப்ப நீங்க என்ன செய்யணும்? பிள்ளைகள் சொல்லுங்க, மாறி மாறி சொல்லுங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க. எதுக்காக? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற. அப்ப மனம் திரும்பினவன், அந்த சுத்த இருதயம் உள்ளவன் என்ன செய்வான்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களா காணப்படணும். இன்னும் நிறைய அவர் உபதேசம் சொல்றாரு. 10ஆம் வசனத்துல சொல்றாரு, கோடரி மரத்துக்கு வேறு அருகே இருக்குது. இப்ப அவர் என்ன செய்வாரா? நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்போ என்ன செய்யணும்? நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். கனின்னா என்னது? நல்ல சுபாவங்களை வெளிப்படுத்தணும், அன்பை வெளிப்படுத்தணும், பரிசுத்தத்தை பார்க்கணும். ஆமா, இவங்க சுத்தமா இருக்கிறாங்க. இந்த தம்பி பாருங்க, காலேஜில் படிக்கிற எல்லா பிள்ளைகளை காட்டிலும் இவன் ஒரு விசேஷித்தவன். சொல்றாங்களா? பார்க்குறாங்களா? பசங்க எல்லா பசங்களும் பார்க்கும்போது இவன் ரொம்ப விசேஷமானவனா இருக்கிறான். அப்படி பார்க்கும்போது என்ன செய்வாங்க? உங்களை பின்பற்றுவாங்க. எனக்காக ஜெபம் பண்றியா? உங்கள்கிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க. அப்படி நம்ம என்ன செய்யணும்? கனி கொடுக்கும்படியாக. அதுக்கு தான் ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டாரப்போ கனி கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறவர்களாக இருக்கணும். அடுத்து இன்னும் நிறைய சொல்லிட்டு சொல்றாரு, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்குமா. என்ன இருக்குமா? தூற்றுக்கூடைன்னா என்னது? இந்த பதரையெல்லாம் அகற்றுறதான ஒரு கூடை. நமக்கு கிடையாது, நமக்கு தெரியாது. அது அந்த வயல் நிலம் செய்கிறவங்களுக்கு தான் இருப்போம். அந்த தூற்றுக்கூடையில் அவர் என்ன செய்வாரா? நன்றா களத்தை விளக்கி பதற அக்கினியில போடுவாராம். எங்க போடுவாரு? அக்கினியில. அப்போ நம்ம எல்லாம் யாரு? பதறல்ல, நம்ம யாரு? விதை. அப்போ விதைன்னா என்னது? நம்ம பரலோகத்துக்கு உரியவர்கள். அப்போ வருங்கோபத்துக்கு தப்பித்து கொள்ள மனம் திரும்பி பாவம் அறிக்கை செய்து மார்க் 16:16 சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோட எழுந்தார். இதை விசுவாசிக்கணும். விசுவாசித்தானே எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தோம். விசுவாசித்து அறிக்கை பண்ணி நம்ம ஞானஸ்நானம் எடுத்தோம். அப்போ இந்த கட்டளையை நம்ம நிறைவேற்றுகிறவர்களா இருக்கலாம். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது யாரு? நிறைய பேர் என்ன ஒரு சதுசேயர் என்ன செஞ்சாங்களாம்? இந்த உபதேசத்தை தள்ளி போட்டாங்களாம். எதுக்காக? அவங்களுக்கு கேடுண்டாக்கும்படி என்று எழுதப்பட்டிருக்கு. என்னது? கேடு. கேடுன்னா என்னது? நரகம் தான், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவராய் இயேசு அவருடைய அந்த நீதியை நிறைவேற்றினார். அவருடைய சுத்தமான அதே அவர் நம்முடைய இயேசு நமக்கு முன்மாதிரியா இருக்கிறபடினால நம்ம அந்த நீதியை ஒவ்வொருவரும் நிறைவேற்றணும். அதை நிறைவேற்றின நம்ம மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கணும். ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக காணப்படணும். சங்கீதம் 51:10 தாவீது சொல்வாரு, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஆமா, சுத்த இருதயம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். ஏசப்பா எனக்கு சுத்த இருதயத்தை தாங்கப்பா, சுத்த இருதயத்தை தாங்கப்பா. அப்படி அந்த சுத்த இருதயத்தை, பாவத்தை வெறுக்கக்கூடிய சுத்த இருதயம், பாவத்தை வெறுக்கணும், சுத்தமான இருதயத்தை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். தேவ சித்தத்தை செய்ய விரும்புகிற ஒவ்வொருவரும் ஒரு என்ன செய்யணும்? ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஆவி. அதுதான் தாவீது கேட்கிறாரு. தேவன் மட்டும்தான் நம்ம புதிய சிருஷ்டியாக மாற்ற முடியும்.
2 கொரிந்தியர் 5:17 பார்க்கிறோம். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கணும். என்ன செய்யணும்? புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்படின்னா என்ன நடக்குது? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தேவ பிள்ளைகள் ஞானஸ்தானம் பெற்ற நம்ம பழையவைகள் நம்மளை ஆளுகை செய்தா இல்ல புதிய மனுஷியா வாழ்றோமா? யோசிச்சு பாருங்க. புதிய மனுஷனா வாழ்றோமா? அதான் வேதம் நம்மளை குறிச்சு எதிர்பார்க்குது. 2 பேதுரு 1:3 சொல்லியிருக்கு, மறுபடி பிறத்தல். மறுபடி பிறத்தல் எப்படின்னா, இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்பாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மறுபடியும் பிறத்தல்னா என்னது? இந்த எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க, பக்கத்துல சொல்லுங்க. இச்சையினால் உலகத்தில் உண்டாகும் கேட்டுக்கு தப்பி. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நம்ம இருதயத்துல அது பதியும், நமக்கு சுத்த இருதயம் வரும், நம்ம தூக்கத்தை விட்டு நம்ம விழிப்பா கேட்க முடியும். என்ன செய்ய முடியும்? அப்போ என்ன செய்யுங்க? இச்சையினால் உலகத்தில் உண்டான எல்லாம் சொல்லுங்க ஒருவருக்கு ஒருவர். அந்த இச்சையானது நம்மளை ஆளுகை செய்யாது, அந்த பாவத்தை நம்ம ஜெயிக்க முடியும். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்ப. அப்போ அந்த உலகத்துல இச்சை இருக்கா இல்லையா? இருக்குது. அந்த கேட்டுல இருந்து நம்ம தப்பிக்கணுமா வேண்டாமா? தப்பிச்சாதான் நமக்கு என்ன உண்டு? பரலோகம் உண்டு. அதனால அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மனசாட்சி ஒரு இன்னும் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்லுவாரு, நல் மனசாட்சியை சிலர் தள்ளி விசுவாசமாக்கிய கப்பலை உடைச்சி போட்டாங்களா. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம நல் மனசாட்சியை நல்ல சுத்த இருதயத்தை நம்ம காத்து கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன பார்த்தோம்? சுத்த இருதயம் பார்த்தோம். அடுத்தது என்னது? நல் மனசாட்சி. சுத்த இருதயம், நல் மனசாட்சி. இப்ப நல்ல மனசாட்சியை குறித்து பார்க்க போறோம். இப்ப நமக்குள்ள நல்ல மனசாட்சி ஆண்டவர் வச்சிருக்கிறாரா, கெட்ட மனசாட்சி வச்சிருக்கிறாரா? சொல்லுங்க. நம்ம புது சிருஷ்டியா மாறணும். நமக்கு என்ன மனசாட்சி? நல் மனசாட்சி. ஆனா நம்ம இந்த நல் மனசாட்சியை காத்து கொள்ளுகிறவர்களாக காணப்படணும். காத்து கொள்றோமா? நல் மனசாட்சியை காத்து கொள்றோமா? அப்போ மனதுக்குள்ள, இருதயத்துக்குள்ள, சிந்தனைக்குள்ள கெட்ட எண்ணங்கள், தீமையானவைகள், பாவமானவள் இவைகள் நமக்குள்ள வருதா? நம்ம இடம் கொடுக்குறோமா? இல்ல அதுக்கு நம்ம எதிர்த்து போராடுறோமா? என்ன செய்யணும்? நல்ல மனசாட்சியை நம்ம ஒரு தேவ பிள்ளை நல்ல மனசாட்சியை காத்து கொள்ளுகிறவர்களாக காணப்படணும். இப்படி ஒரு மனசாட்சியை இழந்ததான ஒரு மனிதன், ஒரு பெரிய மனிதனை குறித்து நம்ம பார்க்க போறோம். 2 சாமுவேல் 11:1 வாசிங்க. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். இதெல்லாம் எடுங்க, இந்த புத்தகத்தை எல்லாம் தேடி எடுங்க. 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இவர் பெரிய ஒரு பரிசுத்தவான். யாரு இவர்? யாரு? பெரிய ஒரு பரிசுத்தவான். 2 சாமுவேல் 11 எல்லாரும் எடுங்க. 2 சாமுவேல் 11:1 அதிகாரம். இவர் யாரு? தாவீது. தாவீத குறிச்சு தேவன் சொல்லும் போது எப்படியெல்லாம் சொல்லுவாரு? என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் எனக்கு பிரியமானவன், அவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான் அப்படின்னு சொல்லி தானே ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு. ஆமா. அப்போ என்ன செய்யணும்? தாவீது யுத்தத்துக்கு அந்த நாட்கள்ல என்ன நடக்குது? யுத்தம் நடக்குது. எங்க வருஷம் பெலிஸ்தரோட பக்கத்து நாடுகளோட அவங்களுக்கு யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். இப்பவும் என்ன நடக்குது? ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்குது. அப்போ இவங்க அம்மோன் புத்திரரை அழிக்கிறதுக்காக முற்றுகை போட யார் போயிருக்கிறா? யோபாப். அதாவது இவங்க படை தளபதிகள், யுத்த வீரர்கள் எல்லாருமே அங்க போயிருக்காங்க, யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. யுத்தத்துக்கு போன நேரத்துல தாவீது என்ன செய்யல? வருஷம் அவர் யுத்தத்துக்கு போறவர். அந்த வருஷம் யுத்தத்துக்கு போகல. யுத்தத்துக்கு போகாம இருந்தா அவர் என்ன செஞ்சிருக்கணும்? நம்மவா ஒரு ஆன்சர் சொல்லுங்க. என்ன செய்யலாம்? தன்னுடைய ராஜ்யம், தன்னுடைய நாடு, தன்னுடைய ஜனங்கள், யுத்த வீரர்கள் எல்லாரும் பாதுகாக்கப்பட இவர் என்ன செய்யணும்?
உட்கார்ந்து ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இவர் தான் ஒரு ஜெப வீரன் தானே, இவர் ஒரு ஆராதனை வீரன் தானே. அப்போ உட்கார்ந்து அவர் ஆராதனை பண்ண வேண்டிய நேரத்துல என்ன நடக்குதுங்க? ஒரு பெரிய ஒரு பாவத்தை அவர் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ நித்தம் கொண்டிருக்கும் போது இவர் யுத்தத்துக்கு போயிருக்கலாம். சரி, தலைவர்கள் எல்லாம் படை தளபதிகள் எல்லாம் சொல்றாங்க, வேண்டாம், நாங்களே போய் இதை நாங்கள் அந்த யுத்தத்தை முடிச்சுட்டு வர்றோம். இவர் என்ன செய்யணும்? முழங்கால் போடலாம், ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போகிறாங்க, நீங்கள் முன்பாக தூதனை அனுப்புங்க, வெற்றி தாங்க. அதை தான் செய்யணும். ஒரு தேவ மனுஷன் எதை தான் செய்யணும்? அதை தான் செய்யணும். ஆனால் இவர் அங்கே என்ன பண்ணுறாரு? இதில் பார்த்தோம்னா நிறைய காரியங்கள் வரும்போது இவர் என்ன செய்கிறாரு? கர்த்தரை அவர் உயர்த்த வேண்டியவர். காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், கர்த்தர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், இதை செய்ய வேண்டியவர் ஒரு தகாத இடத்துக்கு போறார். சரியா? அப்ப அவர் உப்பரியின் போனாலும் என்ன செய்யலாம்? அங்கேயும் அவர் தேவனை ஆராதிக்கலாம், ஜபம் பண்ணலாம். தன்னுடைய ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்க வேண்டிய மனிதன். இவர் இப்ப என்ன செய்கிறாரு? அங்க போறாரு, அங்க தகாத காரியத்தை பார்க்கிறாரு. பார்த்தா என்ன செய்யணும்? கண்களை இச்சைக்கு விலக்கி காக்கணும். ஆனா அவர் என்ன செஞ்சாரு? இச்சைக்கு இடம் கொடுத்தாரு, ஒரு பெரிய பாவத்தை செய்தார். அப்ப ஒரு பெரிய பாவத்தை செய்து முடித்தா என்ன நடக்குது? அது மட்டுமில்ல, அதுக்காக அந்த ஊரியா அந்த பச்சைபால பார்க்கிறோம், பாவம் செய்கிறாரு. பாவத்தை என்ன செய்யணும்? இனி மறைக்கணும். அப்ப பாவம் பார்த்துக்கோங்க, ஒரு பாவத்தை செஞ்சா ஒரு தேவ மனுஷன் அதை மறைக்கிறதுக்காக எவ்வளவு பாடுபட வேண்டியது இருக்குது. இந்த இருதயம் எவ்வளவு துடிக்க வேண்டியது இருக்கு. அந்த மனசாட்சி ஒரு சின்ன பாவத்துக்காக சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்து போன்ல விளையாடவா, இல்லை என்னது அந்த போன்ல தேவையில்லாததை பார்க்கவா, இல்லை பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸுகளோட தேவையில்லாத காரியங்களை செய்யவா, இல்லை தேவையில்லாத நபரோட என்னது உட்கார்ந்து உறவாடுகிறதா? அப்ப நமக்கு அது தெரியுது. மனசாட்சி சொல்லுது தப்பு பண்ணிச்ச, சொல்லுதா? மனசாட்சி சொல்லுதா தப்பு பண்ணிச்ச. அப்ப அந்த மனசு எவ்வளவு போராடுதா இல்லையா? சொல்லுங்க, போராடுதா இல்லையா? உண்மையான ஒரு மனசாட்சின்னா போராடும். அவர் ஒரு தேவனுடைய மனுஷன், போராடுது. எப்படி இந்த பாவத்தை மறைக்கிறது அப்படின்னு போராடுறாரு. போராடி என்ன செய்கிறாரு? அந்த குறிப்பிட்ட நபரை வர வைக்கிறாரு. வர வச்சு அந்த வீட்டுக்கு அனுப்புறாரு. அவர் அந்த ஊரியா எப்படிப்பட்ட ஒரு மனிதனா இருக்கிறாரு? இது எல்லாருமே நீங்க படிச்சிருக்கிறீங்க, பல தடவை உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அப்போ தெரிஞ்ச காரியம். அப்போ என்ன செய்கிறாரு? அந்த ஊரியா எப்படிப்பட்ட மனிதனா இருக்கிறாரு? உண்மையிலே கர்த்தருக்கு பயந்த ஒரு பரிசுத்தவானா இருக்கிறாரு. அவர் யாரா இருக்கிறாரு? பரிசுத்தவான். அப்ப அந்த பரிசுத்தவான் என்ன செய்யல? அவரு நான் இந்த யுத்தம் வீரர் நடந்துட்டு இருக்கும்போது நான் என்ன செய்ய மாட்டேன், நான் என் வீட்டுக்கு போக மாட்டேன், அங்கேயே தங்குறாரு. அப்ப இதனால என்ன நடக்குது? பெரிய பின் விளைவு வருது. அந்த விளைவுகளை பார்த்தா அவ்வளவு பெரிய விளைவு அவர் சந்திக்க வேண்டியதாயிடுச்சு. அப்போ என்ன நடக்குது? உரியாவை கொல்ல வேண்டிய சூழ்நிலை. என்ன செய்கிறாரு? உரியாவை கொல்ல வேண்டிய சூழ்நிலை. அப்போ பாருங்க, எந்த பாவத்துல போனாரு? ஒரு இச்சை பாவத்துக்குள்ள விழுந்தாரு. ரெண்டாவது என்ன பாவம்? கொலை. ஒரு நீதிமானை, ஒரு பரிசுத்தவானை, ஒரு உத்தமனை கொலை செய்ய வேண்டிய பாவம். இந்த பாவத்திலையும் விழுந்துட்டாரு, செஞ்சு முடிச்சிட்டாரு. அடுத்து என்னது? என்ன நடக்குது? பெரிய பாவத்துக்குள்ள முடிச்சிட்டாரு. இப்பந்தான் ஆண்டவர் அனுப்புறாரு. யார அனுப்புறாரு? 12ஆம் அதிகாரம் வாசிங்க. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
என்ன நடக்குது? நாத்தான் வர்றாரு. யாரு? தீர்க்கதரிசி வர்றாரு. தாவீதுகிட்ட உட்கார்ந்து பேசுறாரு. இவன் ஒரு ராஜாவா இருக்கிறேன். இந்த சம்பவத்தை அவனுக்கு டைரக்டா சொல்ல ஆண்டவர் அவருக்கு ஒரு சொல்லி தர்றாரு. நீ இப்படி போய் பேசு. அந்த அழகா பேசுறாரு. ஒரு தரித்திரன் தான் ராஜாட்ட வந்து பேசுறாரு. ஒரு தரித்திரனுக்கு ஒரே ஒரு ஆடுதான் இருந்துச்சு. ஆனா அந்த ஐஸ்வர்யவானுக்கு எவ்வளவு ஆடு இருந்துச்சு? அவ்வளவு ஆடு இருந்துச்சு. அப்ப அந்த அவன் ஆட்டை அடிக்க அவனுக்கு மனசு இல்லாம அவன் என்ன செய்யறான்? அந்த தரித்திரத்துக்கிட்ட இருந்த அந்த ஒரே ஒரு ஆட்டை வாங்கி அடிச்சு சமைச்சு கொடுத்துட்டான் ராஜா. ராஜாவுக்கு என்னாச்சு? கோபம் எங்க வந்துருச்சு? எப்படி பேசுறாரு பாருங்க. இந்த காரியத்தை தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் யார் மேல? அந்த ஆட்டை அடிச்சான்ல அந்த மனுஷன் மேல மிகவும் கோபம் மூண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன். அப்போ கர்த்தருடைய பிள்ளை மனம் திரும்பி அபிஷேகம் பெற்று தேவனோடு உடன்படிக்கை பண்ணின பிள்ளை ஒருவன் பாவம் செய்யும் போது என்ன நடக்குது? அந்த மனசாட்சி அவனை குத்துது, அழிக்குது. எவ்வளவு தண்டனை! அப்போ என்ன செய்யறான்? இவனை என்ன செய்யணும்? மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் சொல்லி அடுத்த வசனத்துல என்ன சொல்லி முடிக்கிறார் தெரியுமா? அவன் இரக்கமற்றவனா இருந்து இந்த காரியத்தை, அவனுக்கு இரக்கம் இல்லாம இந்த காரியத்தை செய்தான் இல்ல, இவன் எத்தனை மடங்கு கொடுக்கணும்? சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. 4 மடங்கு. ஒரு ஆட்டுக்குட்டி இவன் கொண்டு போட்டான்ல, இவனுக்கு இதுக்காக நாம என்ன செய்யணும்? 4 ஆட்டுக்குட்டி. எல்லாரும் சொல்லுங்க, பிள்ளைகள் சொல்லுங்க. 4 ஆட்டுக்குட்டி. ஏன் பாக்குறோம்? அடுத்து நம்ம பார்க்கணும்னா இப்படி முடிச்சிட்டு அவர் நாத்தான் போயிட்டாரு. இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லிட்டாரு. செய்தபடியினால் இதுக்காக 4 ஆட்டுக்குட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நாத்தான் சொல்றாரு, அந்த மனுஷன் நீ. சொல்லுங்க யாரு? அந்த மனுஷன் நீ தான். எவ்வளவு அழகா சொல்றாரு. அப்ப பாருங்க, இப்ப இவர் என்ன சொல்லிட்டாரு? ஒரு ஆட்டுக்குட்டி அவன் அப்படி பண்ணனால என்ன செய்யணும்? அவனுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக 4 மடங்கு இவன் கொடுத்து தீரணும். அப்போ என்ன செய்யறாரு? 9ஆம் வசனத்துல பாருங்க, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து. யாருடைய பார்வைக்கு பொல்லாப்பு? கர்த்தருடைய பார்வைக்கு. இது உரியாவுக்கு பார்வைக்கும் பொல்லாப்பு இல்ல, ஏன்னா அதுவும் முடிஞ்சு போச்சு. பத்சேபாளுக்கு பார்வைக்கும் பொல்லாப்பு இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பொல்லாப்பு இல்ல. அப்போ நம்ம செய்கிற பாவம் யார வேதனைப்படுத்துதோ இல்லையோ, அவங்க அடி வாங்குறாங்க, வேதனைப்படுறாங்க. ஆனா யாருடைய பார்வைக்கு? சொல்லுங்க, கர்த்தர் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய கூடாது. அப்போ என்ன நடக்குது பாருங்க, இவங்க இந்த காரியம் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அப்புறம் பார்க்கிறேன் அவரு கர்த்தருடைய இதன் நிமித்தம் 14ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தருடைய சத்துருக்கள் ஆனாலும் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். ஆமா, நாத்தான் சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன சொன்னாரு? கர்த்தருடைய, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க இடம் கொடுத்தாய். உரியா ஒன்ன தூசிக்க முடியாது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்ன தூசிக்க முடியாது. இப்ப யார் பார்த்துட்டு இருக்கிறது? கர்த்தருடைய சத்துருக்கள். பிசாசு காத்துக்கிட்டு இருக்கிறேன். எதுக்காக? எந்த பாவத்துல நம்ம விழத்தள்ள பண்ணினா மட்டும்தான் அவன் கை மேல கை போட, நம்ம மேல கை போட முடியும், நமக்கு தீமை செய்ய முடியும், நம்மளை வேதனைப்படுத்த முடியும், நம்மளை அழிக்க முடியும். அப்போ இவன் அதை செஞ்சு முடிச்சிட்டான். அப்புறம் பாருங்க, அந்த பிள்ளை எத்தனை நாள் செத்தது? 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கோம். அந்த பிள்ளை அப்போ அந்த குழந்தை 7ஆம் நாள் செத்தது இருக்கா, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அடுத்ததாக பார்க்குறான், அவங்க வீட்டில் அவன் என்ன சொன்னேன்? 4 மடங்கு கொடுத்து தீர்க்கணும் அப்படின்னு அவர் நாத்தான்ட்ட சொல்லிட்டாரு. அப்போ என்னது? அடுத்ததாக பார்க்கிறோம், கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க காரணமா இருந்தபடியினால் நிச்சயமாய் பிள்ளை சாகும். பிள்ளை செத்துச்சா? ஆமா, 18ஆம் வசனத்துல பார்க்கிறோம், 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று. என்ன நடக்குது? 7ஆம் நாள் இந்த பிள்ளை, அவங்களுக்கு அந்த பிள்ளை பிறந்த பிள்ளை செத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்க்குறோம்,
2 சாமுவேல் 13:31 வாசிங்க. 3. இப்போதும் ராஜகுமாரர் எல்லாரும் செத்தார்கள் என்கிற பேச்சை ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய மனதிலே வைக்க வேண்டாம், அம்னோன் ஒருவனே செத்தான் என்றான். இந்த பகுதியில பாக்குறோம். இப்ப அம்னோன் யாரு? தாவீதுக்கு மகன். சொல்லுங்க. அம்னோன் யாரு? தாவீதுடைய மகன். இப்ப இந்த அம்னோன் என்ன நடக்குது? அவர் இந்த காரியத்துக்கு அப்புறம் கர்த்தருடைய சத்துருக்கள் புகுந்து விளையாட தொடங்கினாங்க. கர்த்தருடைய சத்துருக்கள் பிசாசு விளையாண்டா எப்படி இருக்கும்? அப்போ இது காரணம் கர்த்தா யாருதான்? தாவீது. அவர் செஞ்ச பாவத்து நிமித்தம் இங்க என்ன நடக்குது? அம்னோன் ஒரு மகன். அப்ப அந்த அம்னோன் ஒரு பயங்கரமான தவற செய்கிறார். செஞ்சு முடிச்சு அப்போ அவ யாரு? அப்சலோம். யாரு? தாமாருடைய அண்ணே அப்சலோம். அவர் என்ன செய்கிறாரு? அம்னோன் சகோதரிய துக்கப்படுத்தினது நிமித்தம், பாவம் செய்தது நிமித்தம் என்ன செய்கிறாரு? அப்சலோம் அதை மனசுல வச்சுட்டு அவர் என்ன செய்கிறாரு? அவ எல்லாரையும் கூப்பிட்டு ராஜகுமாரர்களை எல்லாம் கூப்பிட்டு நான் விருந்து வைக்கிறேன், நான் மயக்கத்திரிக்க போறேன், அப்ப நான் விருந்து வைக்க போறேன், இந்த விருந்துக்கு நீங்க அப்பா பிள்ளைகள் எல்லாரும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அழைக்கிறேன். அழைச்சி விருந்துக்கு கூப்பிட்டு எல்லாருக்கும் விருந்து செஞ்சு சரியான நேரத்தை பார்த்து யார? அம்னோனை அடித்து நான் கொல்லுங்கன்னு சொல்லும் போது கொல்லணும். இப்ப 4 மடங்குல எத்தனை முடிஞ்சிச்சு? 2. யாரு? தாவீது செஞ்ச தவறுக்கு. அப்போ கர்த்தர் எல்லாவற்றையும் கணக்கு வைக்கிற தேவன். அடுத்ததை பார்க்கிறோம். அடுத்து என்ன செய்யறாரு? அப்சலோம் தாவீதுக்கு விரோதமா எழும்புறாரு. யார் எழும்புறது? மகன், சொந்த மகன் தாவீதுக்கு விரோதமா எழும்புறாரு. இது நம்ம இதுல பாக்குறேன்னா 1 ராஜாக்கள் 2 எடுங்க. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுங்க. இந்த வசனம் நமக்கு பயபக்தியோட ஆவியானவ சொல்லுகிறதான காரியம். நம்ம கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் நம்ம மனசாட்சியை நம்ம எப்படி காத்துக்கொள்ளணுங்கிறதுக்காக. 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. இப்போதும் இன்றைக்கு அதோனியா கொலையுண்பான் என்று என்னை திடப்படுத்தினவரும் என்னை என் தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்க பண்ணி தாம் சொன்னபடி எனக்கு வீட்டை கட்டுவித்தவருமாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி. அப்போ இதுல என்ன நடக்குது? இங்க யாரு? அதோனியா யாரு? தாவீது மகன். சொல்லுங்க எல்லாரும். அதோனியா யாரு? தாவீதுடைய மகன். அப்போ எத்தனை முடிஞ்சிச்சு? அவன் 4 மடங்குக்கு சொன்னதுக்கு 3. எத்தனை முடிஞ்சிச்சு? 3. ஆமா. பிறந்த குழந்தை 2வது அம்னோன், 3வது அப்சலோம், இப்ப யாரு? அதோனியா. இந்த வசனத்துல அடுத்த வசனத்தை படிச்சோம்னா 25ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜாவாகிய சாலமோன் யோய்தாவின் குமாரன் பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை அனுப்பினான். இவன் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். இதுல என்ன? அம்னோன் யாரு? அதோனியா. யாரு? அதோனியா. இது யாரோட மகன்? தாவீதோட மகன். அப்ப தாவீது சொன்னாரு, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இவன் என்ன செய்யணும்? 4 மடங்கு கொடுக்கணும். எத்தனை பிள்ளைகளை கொடுத்தாரு? 4 பிள்ளை. முதல்ல யாரு? பிறந்த குழந்தை. அதையும் கர்த்தர் அடித்தாருன்னு தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. 2வது யாரு? அப்சலோம். அம்னோன். சரியா? 3வது யாரு? அப்சலோம். 4வது யாரு? அதோனியா. இதுக்கெல்லாம் காரணமா இருந்த யாரு? பெரிய பரிசுத்தவான், பெரிய நீதிமான், பரிசுத்தவான். தப்பு செஞ்சா ஆண்டவர் பார்க்கிறாரா இல்லையா? நீதிமான் தப்பு செஞ்சா எல்லாவற்றுக்கும் பெரிய செலுத்தி தான் ஆகணும். தாவீதின் சந்ததின்னு நம்ம இயேசுவை சொல்றோம். அதுக்காக அந்த 51ஆம் சங்கீதத்துல தாவீது அழுகிறாரே, பெற்றுக்கொண்டாரு. அப்ப உண்மையா கதறி அழுது கெஞ்சி அவர் தேவனோட ஒப்புரவாயிட்டாரு. அந்த தேவனுடைய அந்த அபிஷேகத்தையும் காத்து கொண்டாரு, ரட்சிப்பையும் காத்து கொண்டாரு, நித்திய ஜீவனை அவர் பெற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனா குடும்பம் என்னாச்சு? யோசிச்சு பாருங்க. இப்போ தேவனாகிய கர்த்தர் நமக்கு அந்த நல்ல மனசாட்சி கொடுத்திருக்கிறாருன்னா என்ன செய்யணும்? தேவனுக்கு கீழ்ப்படியணும். நமக்கு பயந்து அவருக்கு காத்திருக்கிறவர்களாக காணப்படணும். ஆண்டவர் ஒரு உயர்வை கொடுக்கும்போது பெருமை. ஆமா, யாக்கோபு 4:6-7 சொல்றாரு, பெருமை உள்ளவர்களுக்கு ஆமா கர்த்தர் என்ன செய்வாராம்? 4:7 வாசிங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால்
தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அப்போ என்ன செய்யறாரா? பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அப்ப பெருமை வரும்போது எல்லாமே வருது ஒரு மனிதனுக்குள்ள. அவன் பாவான்னு சொல்லி அவன் எவ்வளவு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பரிசுத்தவான், நல்லவன். ஆனா இப்ப என்ன செய்யறான்? தன்னை விற்று போடுறான், தன்னை பாவத்துக்கு அடிமையாக்கி போடுறான். இவ்வளவு பெரிதான தண்டனை. வாலிப பிள்ளைகள், நம்ம பெண்கள், ஆண்கள் எல்லாரும் தேவ மனுஷர்கள், தேவ மனுஷிகள். யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இருதயத்தில் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த யோசேப்பை பாருங்க, ஒரு பையன், குட்டி பையன் தான், நம்ம பிள்ளைகளை போல ஒரு பையன் தான். எவ்வளோ பெரிய ஒரு அடிமையா இருக்கிறான். அவனை பார்க்க யார் இருந்தது? அப்பா இருந்தாங்களா? அம்மா இருந்தாங்களா? சகோதரர்கள் இருந்தாங்களா? அந்த பாவத்தோடு தான் அவன் வாழ்றான். எகிப்து தேசம் முழுவதும் பாவத்துல அவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை அனுபவிக்கிற அந்த உலகத்துல, அந்த பூமியில, அந்த தேசத்துல இருந்தவன் செய்தானா? பாவம் செய்தானா? கர்த்தருக்கு விரோதமா நான் இவ்வளவு பெரிய பாவத்தை செய்வேனா? கேட்டாரா? இன்னைக்கு நம்ம அவரை புகழ்ந்து பேச முடியுதா? அப்போ என்ன செய்யணும்? அப்படி நம்ம பாவத்துக்கு விலக்கி நம்மளை காத்து கொள்ளணும். தீமையை வெறுக்கணும். எதெல்லாம் வெறுக்கிற போதும் தீமையை வெறுக்கணும். சாப்பாடை வெறுக்கணும்ட்டு இல்லை, நம்ம எதை வெறுக்கிறோமோ இல்லையோ தீமையை, பாவத்தை. இவனோட பேசினா என் இருதயம் கரைப்படுது. ஏன் அவனோட பேசுற? ஏன் பேசுற? இந்த போன்ல நான் இதை பார்த்தா என் இருதயம் கரைப்படுது. அப்போ நம்ம இருதயம், நம்முடைய மனசாட்சி கரைப்படும்னா எவ்வளவு மேன்மையான கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு பாருங்க. உரிய பாத்சேபாவை கூப்பிட்டு பாவத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாரு. உரியாவை கொலை பண்ற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாரு. பார்த்துட்டே இருப்பார். அப்போ தேவன் சின்ன சின்ன ஒவ்வொரு பாவங்களை செய்யும் போது தண்டனை கிடைக்கலைங்கிறதுக்காக கர்த்தர் பார்க்க மாட்டாரு, பார்த்துட்டே இருப்பாரு. அவர் என்ன செய்யறாரா? அவரு நமக்கு அப்படி பார்த்துட்டே இருக்கிறாருன்னா அறிவால பட்டயத்தை கூர்மையாக்குறாரா. கூர்மையாக்கி போட்டா பட்டயம் எப்படி இருக்கும்? தப்பிக்க முடியாது. அதனால தேவ பிள்ளைகள் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துகிட்டே இருக்கணும். அடுத்து பார்க்குறோம் மாயமற்ற விசுவாசம். அப்போ மாயமற்ற விசுவாசத்துல வாழ்ந்த ஒரு மனிதனை கொஞ்சம் பார்க்க போறோம். லூக்கா 1:6 வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். யார் இருவர்? சகரியா. எல்லாரும் எடுங்க, அந்த வசனத்தை எடுங்க, நல்லா கவனிங்க, வசனத்தை கவனிங்க. வசனம் நம்முடைய இருதயத்துல இருக்கும்போது பாவம் நம்ம மேற்கொள்ளவே முடியாது. வசனம் இல்லாததுனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? பாவத்துக்கு அடிமையாகிறோம். அப்போ இதுல சொல்லியிருக்கு, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களார். யார் 2 பேரு? சகரியா, எலிசபெத். இவங்க 2 பேரும் பழைய ஏற்பாட்டு காலத்து விசுவாசி. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்களாம்? கர்த்தர் இட்ட நியமத்துல குற்றமற்றவர்களா இருந்தாங்களாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குற்றமற்றவர்களா இருந்தாங்களா? சொல்லுங்க, குற்றமற்றவர்களாக. அப்போ நம்ம என்ன செய்யணும்? குற்றமற்றவர்களாக நம்மளை காத்துக்கொள்ளணும். எப்படி காத்துக்கொள்ளணும்? குற்றமற்றவர்களுக்காக. அப்ப பாருங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய அதிசயம் நடக்குது. என்ன நடக்குது? அவங்க வயது முதிர்ந்த காலம், குழந்தை பேர் இனி இல்லை அப்படின்னு உள்ள முடிவுக்கே அவங்க வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்ன செய்யறாங்க? கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுக்கிறாரு. அப்போ தேவ சந்நிதியில அவர் நின்று ஊழியம் செய்கிறவர் ஒரு பிள்ளையை கொடுக்கிறாரு. அந்த 80வது வசனத்தை வாசிங்க. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். அந்த பிள்ளை என்ன செஞ்சுச்சு? வளர்ந்தது. இப்போ ஆண்டவர்க்க நியமத்தின் படி நடந்த அந்த தாய் தகப்பனுக்கு கொடுத்த பிள்ளை என்ன செய்து? ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் காலம் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தாளாம். எப்படி பாருங்க, இத்தனை வயசுல அவங்களுக்கு பிறந்த பிள்ளை எங்க போய் வனாந்தரத்துல வாழுது. அந்த பிள்ளை தான் வந்து யாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்குது? ஆமா. அப்போ என்ன செய்யறாரு? நம்ம மத்தேயு 3:1-2 படிச்சோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்போ எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அது வரைக்கும் இப்படி ஒரு சத்தத்தை அவங்க கேட்டதே இல்லை. அது வரைக்கும் அவங்க கேட்டதே இல்லை. அப்போ எல்லாரும் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அப்பதான் சொல்றாரு, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நல்ல கனி கொடாத, சொல்லுங்க, வெட்கப்படாதீங்க. கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அப்போ நம்ம நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். பார்க்கிறோம். அடுத்து என்னது? அவரு பரிசுத்த அவரை தேடி மத்தேயு மார்க் 1 அதிகாரம் எடுங்க.
1:7-8 வாசிங்க. அவன், என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். இப்ப அங்க வந்து என்ன சொல்றாரு? யார் அறிமுகப்படுத்துறாரு? இயேசு கிறிஸ்து, இயேசுவை. அப்போ இவங்க எல்லாரும் கேட்குறாங்க. நிறைய அடுத்து நம்ம படிக்கும்போது பார்க்குறோம், வந்து கேட்குறாங்க, நீங்க யாரு, நீ யாரு, நீ யாரு, நீயா ஞானஸ்நானம் கொடுக்குற, நீ தீர்க்கதரிசியா? இந்த வசனத்தில் தானே வருது. அப்போ என்ன செய்வாங்க? வந்து கேட்குறாங்க, நீ தீர்க்கதரிசியா, நீங்க என்ன இயேசுவான்னு யோசிக்கிறாங்க. தீர்க்கதரிசியா? இல்லை. அப்போ நீ யாரு ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு? அப்போ அவர் என்ன சொல்றாரு? மனம் திரும்புதலுக்கு. எதுக்காக ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு? மனம் திரும்ப கர்த்தருக்கு வழியை 3ஆம் வசனத்துல அவர் தன்னை அறிமுகப்படுத்துறாரு. 3ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய். அப்போ என்னது? வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம். தன்னை எப்படி அறிமுகப்படுத்துறாரு? வனாந்தரத்துல பேர் என்னன்னு கேட்குறாங்க, யாருன்னு கேட்குறாங்க, எதனால இதை செய்கிறீன்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு? வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமா இருக்கிறேன். அடுத்து என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று உரைக்கப்பட்டவன். இவர் யாரு? இப்போ அடுத்த அவர் 16ஆம் வசனத்துல பார்க்குறோம். என்ன சொல்றாரு? அவர் இப்போ இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் போது வரும்போதும் கிறிஸ்துவோ எல்லாரும் கேட்குறாங்க. ஆமா, 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 3:15. லூக்கா யோவானை குறித்து இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையாய் இருக்கையில், யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இயேசுவை குறித்து இவன்கிட்ட வந்து கேட்குறாங்க, யோவான் ஸ்நானம் கொடுத்து, யாரு இவன் தான் கிறிஸ்துவோ? யார் சொல்றது? ஜனங்கள் சொல்றாங்க, பார்த்து சொல்றாங்க, மேசியா வருவார், நம்ம வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, இவர்தான் கிறிஸ்துவோ அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன். நான் சொன்னேன் இல்ல உங்களுக்கு, அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல அல்ல. அப்போ அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பாருங்க. அப்போ அவர் முழுவதும் இயேசுவை அறிமுகப்படுத்த வந்தாரு, இயேசுக்கு வழிய ஆயத்தப்படுத்த வந்தாரு, ஆயத்தப்படுத்தினாரு. வர்றாரு, கேட்குறாங்க. நம்ம எல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளையார். நம்ம என்ன செய்யணும்? எப்போதுமே நம்ம மறைக்கணும். என்ன செய்யணும்? நம்மள யார் வெளிப்படணும்? இயேசு வெளிப்படணும், அவர் மகிமை வெளிப்படணும். அப்போ கர்த்தருடைய வழியை அவர் கற்றுக் கொடுக்கிறாரு. கிறிஸ்துவான் கேட்குறப்ப இல்லை, நான் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்க வந்தவன். யோவான் 1:7-8 சொல்லுவாரு, ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். ஒளி, ஒளின்னா யாரு? இயேசு. அந்த இயேசுவை சாட்சி கொடுக்க வந்தவன். அவங்க கேட்குறாங்க, மறுதலியாம அறிக்கையிடுறேன், அறிக்கையிட்டு என்ன செய்யறேன்? இயேசுவை அவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவங்க கூட இருந்த சீஷர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? அவங்க இயேசுடைய பின்னால போறாங்க. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருவார்னு சொன்னேன்ல, அது இவர் தான். இவர் தான் அவங்களை அக்கினியினால அபிஷேகம் பண்ணுகிறவர், இவர் தான் உலக ரட்சகர் சொல்லிட்டு அவன் என்ன செய்யறாரு? இயேசுவை அருமைப்படுத்தி விடுறாரு. அப்போ லூக்கா 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 7. அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 27 வாசிங்க. இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். என்ன சொல்றாங்க? இப்ப யார் அறிமுகப்படுத்துறது? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யார அறிமுகப்படுத்துறாரு? யோவான. அப்ப யோவானுக்கு அறிமுகமே இல்ல. அவர் ஏதாவது அட்ரஸ் சொன்னாரா? இல்ல. என்ன சொன்னாரு? சத்தம், வனாந்தரத்துல கூப்பிடுகிறவனுடைய சத்தம். இப்ப அவனை யார் அறிமுகப்படுத்துறது?
இயேசு அவனை அறிமுகப்படுத்துறார். நம்ம மறைக்கும் போது இயேசு நம்மள வெளிப்படுவார், இயேசு நம்மளை மகிமைப்படுத்துவார். பாருங்க, என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. ஸ்திரீகளிடத்துல எல்லாரும் அந்த வசனத்தை சேர்ந்து வாசிங்களேன். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தரத்துல கூப்பிடனுடைய சத்தத்தை யார் அறிமுகப்படுத்துறது? இயேசு நின்னு அறிமுகப்படுத்துறாரு. என்ன சொல்றாரு? இந்த உலகத்துல நிறைய பேர் பெரியவனா இருக்கிறான், ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல யார் தான் பெரியவனா இருப்பான்? பாருங்க அந்த வசனத்துல, அவனிலும் பெரியவனா இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உலகத்துல பெரியவனா இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லார காட்டிலும் யார் பெரியவனா இருப்பார் தேவனுடைய ராஜ்யத்துல? யோவான் ஸ்நானகன். அப்போ இந்த எல்லா மகிமையும் எல்லா கணத்தையும் துதியும் யார் தான்? அவர் வந்த நோக்கத்தை அழகா நிறைவேற்றினார். இதான் மாயமற்ற ஒரு அன்பு. இப்போ நம்ம பார்க்கிறோம், வசனம் பார்க்கிறோம், பவுல் சொன்ன அறிமுறையில என்ன சொல்றாரு? சுத்தமான இருதயம். எல்லாரும் சொல்லுங்க, சுத்தமான இருதயம். ரெண்டாவது பார்க்கிறோம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். இப்படி வாழ்ந்தவர்களை பைபிள்ல ஆண்டவர் நிறைய ஃபுல்லா எழுதி வச்சிருக்கிறாரு. பைபிளை நம்ம படிச்சோம்னா இது என்ன சொல்லலாம், முத்துக்களை போல. பைபிள் நமக்கு என்னது? முத்து. அது தோண்ட 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 வந்துகிட்டே இருக்கோம். நம்ம வாழ்க்கையில ஒரு தவறு வருதா, வேதத்தை எடுத்து வாசிங்க. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த தவறை குறிச்சு நான் இதை செய்யலாமா, இல்ல ஒரு என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு கவலை, அந்த கவலையான நேரத்துல இதுலயுமே யார்கிட்ட சொன்னாலே தீர்வே இல்லை. வேதத்தை எடுத்து வாசிங்க, ஆண்டவர் இருதயத்துல பேசுவார், அந்த கவலையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார். அப்போ இந்த கர்த்தராகிய தேவனை நம்ம வச்சிருக்கிற நம்ம எல்லாம் யாரு? பாக்கியவான்கள். அப்ப இந்த பாக்கியவான்கள் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும்? நல்ல சுத்தமான இருதயம். எல்லாம் சொல்லுங்க, சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். இந்த அன்பு தான் தேவன் எதிர்பார்க்கிற அன்பு. இந்த அன்புக்குரியவர்களாக கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்டபடினால எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல ஆமேன். ஆண்டவரே அப்பா, எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. எந்திரிச்சு ஆண்டவருடைய சமூகத்துல ரெண்டு கரங்களை உயர்த்தி பிள்ளைகள் கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, பொல்லாத உலகம் பாவத்தை எங்க கொடுத்துட்டேன்? பிசாசு கையிலேயே கொடுத்துட்டேன். வச்சு என்ன செய்யறோம்? பாவத்தை செய்யறோமா இல்ல பரிசுத்தத்தை தேடுறோமா? யோசனை பண்ணி பாருங்க. பரிசுத்த வாழ்க்கையை தெரிந்து கொண்ட மனிதர்கள் வேதாகமத்திலையும் இருக்கு, இன்றைக்கும் வாழ்றாங்க. நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றோம்? இந்த இடத்துல உட்கார்றோம், அழகா அவர் தான் சொல்லி வச்சாரு. என்னது? பரியாசக்காரர் உட்கார இடத்துல பாவிகள், பரியாசக்காரர், துன்மார்க்கருடைய ஆலோசனை வேண்டாம். எங்க இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை நம்ம ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிச்சிங்களா? ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்றினமா? இன்னும் எத்தனை வருஷமா நான் சர்ச்சுக்கு வரேன், ஞானஸ்தானம் எடுக்கல. ஏன்? ஞானஸ்தானம் எடுத்தா பாவம் செய்ய முடியாது அப்படின்னு தீர்மானம் பண்ணாதீங்க. கர்த்தருடைய வருகை முந்தலாம், இல்லைன்னா நம்முடைய மரணம் முந்தலாம். இந்த உலகத்துல என்ன நடக்கும், எப்போது என்ன நடக்குன்னு தெரியாது. கடைசி காலம். எல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல வாழ்ற நாங்க இயேசுவுக்கு பரிசுத்தமான ஜனம். எல்லாம் மாயத்தரன்னு சொல்லுங்க, ஆண்டவரே நான் இயேசுவுக்கு பரிசுத்தமான ஜனம். எல்லாம் கையை தூக்கி சொல்லுங்க, ஆண்டவரே அர்ப்பணிங்க, இருதயத்தை கொடுங்க. ஆமே, நல்ல மனசாட்சி நமக்குள்ள உருவாக ஒப்பு கொடுங்க. இயேசு எனக்குள்ள இருக்கிறத நான் வெளியே காமிக்கணும். நான் படிக்கிற இடத்துல, நான் வேலை பார்க்கிற இடத்துல, நான் இருக்கிற வீட்டுல, என் குடும்பத்துல கர்த்தர் வெளிப்படணும். நான் இருக்கிற சமுதாயத்துல, எங்க சபையில, ஆமேன், ஆண்டவர் என்னை குறிச்சு வைத்திருக்கிற அந்த திட்டம் நிறைவேறணும். ஆண்டவரே, அதற்காக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எல்லாரும் தங்க அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, கர்த்தரை சேவிக்கிற எங்களுக்கு ஆண்டவரே, இந்த இருதயங்கட்ட எங்களுக்கு தாங்கப்பா. சுத்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே, சுத்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே. தாவீது சொன்னது போல சொல்லுங்க, ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்குள்ள வர்ஷிக்க பண்ணுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினால நிரம்பின இருதயத்தை தாங்க ஆண்டவரே. மாயமற்ற விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, நல்ல விசுவாசம் தாங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. நல்ல மனசாட்சியை தாங்க. எல்லாரும் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆமேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தவறு செஞ்சிருந்தா நீங்க அறிக்கை பண்ணுங்க.
ஆண்டவரே இதெல்லாம் இந்த இருதயத்தை, சுத்த இருதயத்தை பெற்றுக்கொள்ள, இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எனக்கு தடையா இருக்குது. ஆண்டவரே நல்ல மனசாட்சியை காத்துக்கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எல்லாம் உங்க இருதயத்துல இருந்து ஒப்பு கொடுங்க ஆண்டவர். இந்த நாளிலிருந்து உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தருவார். பரிசுத்தத்தினால, அவருடைய பரிசுத்தத்தினால பரிசுத்தமடைய, எல்லா பாவத்துக்கும் விலக்கி நீதியாய் வாழ்க்கை வாழ. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல பிதாவை, சர்வ வல்லமை படைத்த ஆண்டவரே, நீங்க எங்க சபையை குறித்து ஆண்டவரே, எங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறீங்க. அந்த திட்டத்தை, நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளை, ஆமென், இந்த பொல்லாத உலகத்துல வாழுகிற நாங்கள் பொல்லாங்கான எல்லா காரியத்திற்கும் விலக்கி எங்களை காத்துக்கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய இரக்கம், கிருபைக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாவத்துக்கு மரித்தவர்கள், எல்லாம் சொல்லுங்க, பாவத்துக்கு மரித்தவர்கள். ஆமேன். பரிசுத்தருக்கு என்று நாங்கள் ஆண்டவரே பிழைத்தவர்கள் ஆண்டவரே. ஆமேன். இயேசுவின் நாமத்தினால எங்க சரீரத்தை பாவம் ஆளுகை செய்ய முடியாது. எல்லாரும் ஒரு விச ஆண்டவரே இந்த கண்களை ஒப்பு கொடுங்க. இந்த கண்கள் பரிசுத்தமானவைகளை பார்க்க, பரிசுத்தருக்கு ஆமேன் வாழ, பரிசுத்தருக்கு ஊழியம் செய்ய எங்களுடைய கைகளை, எங்களுடைய கால்களை நாங்கள் முழு சபையாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை போல பரிசுத்தமாய் வாழ ஆண்டவரே, நீங்க தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க ஆளுகை செய்ய, நம்முடைய திட்டம் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.